भास्करमार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने। ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा। காத்தருள்வாய் சூரியனே, வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் உன் லீலை. தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே, நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தன் தானம். கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான். இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம். ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம். சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. ஆமாம்மா, நாகராஜ் தான் ஒண்ணு. உனக்கு முன்னாடியே அவன் என் வயித்துல பிறந்தவன் தாம்மா. அவன் அவனோட அப்பா மாதிரி மந்திரம் தந்திரம்னு போனதால கை குழந்தையான ஒன்னு தூக்கிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்புறம் நடந்த எல்லா விஷயம் தான் உனக்கு தெரியுமே. ஆனா நாகராஜ் எனக்கு அண்ணங்கிற விஷயத்த எதுக்காக மறைச்சேன்னு சொல்லு. அதான் சொன்னேனேம்மா, உன் மனசு ரொம்ப வேதனைப்படும்னு தான் உங்க அண்ணன் விஷயத்த உன்கிட்ட மறைச்சேன். அவ்வளவுதானே தவிர இதுல என்னோட சுயநலம் எதுவும் இல்லம்மா. ஒரு தாயா நான் உன்னை தேடி வந்தப்போ நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்ட. அது மட்டும் இல்லாம நான் உன் பொண்ணுதானா, என்னோட அப்பா யாருன்னு கேட்ட. ஆனா உண்மைய உன்கிட்ட இருந்து மறைச்சேன். ஏன்னா எனக்கு ஓ சந்தோஷம்தான் முக்கியம். ஏன் சந்தோஷத்துக்காகவா? ஆமா, நீ அப்பவே அஜய காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. நரசிம்மையா வீட்டுக்கு நீ மருமகளா போகணும்னு ஆசைப்பட்ட. அதனாலதான் நான் உண்மையிலே உனக்கு பிறந்த பொண்ணுதானா இல்ல தப்பான வழியில பிறந்தவளான்னு நீ கேட்டப்போ என்னால உன்கிட்ட உண்மைய சொல்ல முடியாம தவிச்ச. நீ யாரோட பொண்ணுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா உன்னை அந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. நீ கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதில் இருந்தும் அத வெளியில சொல்ல முடியாம எனக்குள்ள நான் அப்படியே மறைச்சிட்டேம்மா. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் செஞ்சேம்மா. நாம ஒண்ணு நினைச்சா
அந்த தெய்வம் வேற ஒண்ணு நினைக்குதே. அந்த குடும்பத்துக்கு உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் செஞ்ச துரோகம் உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா போக விடாம தடுத்துடுச்சு. அதனாலதான் அஜயோட உனக்கு கல்யாணம் ஆகாம போயிடுச்சு. நீ கேட்டேங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் சொன்னேன். நாகராஜ் என்னோட மகன், நீ அவ கூட பிறந்த தங்கச்சி. உங்க 2 பேரையும் பெத்தவன் நான் தான் அம்மா. சொல்லு அஜய், எதுக்காக மறைச்ச? இந்த விஷயத்தை எனக்கு தெரியாம எதுக்காக மறைச்ச? ஏன் பேசாம இருக்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்காக என் வாழ்க்கையில இப்படி விளையாடுனீங்க? ஸ்னேகா, நீன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். உன் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு உனக்கு தெரியும். என் மேல காதல் இருந்தா உண்மையை மறைச்சிருப்பியா? நீ நாகராஜ் தங்கச்சின்னு தெரிஞ்சா எங்க நீ கிடைக்காம போயிடுவியோங்கிற பயம். உன்னால உண்மையை தாங்கிக்க முடியாது. உன்னை பத்தியும் உன் மனசை பத்தியும் எனக்கு தெரியும். அதனாலதான் நாகராஜ் உன் அண்ணன்னு தெரிஞ்சும் உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். எங்க அம்மா என்னடனா உங்க அண்ணன் மோசமானவன், அதான் சொல்லலன்னு சொல்றாங்க. நீ என்னடனா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தான் சொல்லலன்னு சொல்ற. ஆனா நீ செஞ்சதுக்கு பேரு ஏமாத்து வேலை இல்லையா? சரி, நீங்க உண்மையை மறைச்சதுனால எனக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சா? இங்க பாரு ஜெய், இப்ப நீ உனக்கு விருப்பம் இல்லாமலே துளசிய அம்மா வாக்குன. ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போற. என்ன முழு மனசோட காதலிச்சிருந்தா உன்னால இப்படி செஞ்சிருக்க முடியுமா? காதலிச்சேன்னு சொல்லி என்ன இப்படி ஏமாத்திட்டல்ல? காதலிச்சேன்னு சொல்லி என்ன இப்படி ஏமாத்திட்டல்ல? ஸ்னேகா, அப்ப நான் எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். மனசார உன்னை காதலிச்ச விஷயம் உண்மை இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது பொய்யா ஸ்னேகா? நாகராஜ் குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாது. எங்க குடும்பத்துக்காக நீ நாகராஜ போய் சந்திச்ச.
இப்போ உண்மை தெரிஞ்சதால அண்ணன்னு சொல்ற. இதுக்கு முன்னாடியும் அண்ணன் தான். மக்களை பயமுறுத்தி வாழ்றது அவரோட பழக்கம். அப்படிப்பட்டவர் அண்ணன் எப்படி சொல்ற? நான் எது செஞ்சிருந்தாலும் உனக்காக தான் செஞ்சேன், உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன். ஆனா விதி விளையாடிருச்சு. கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா தெரியாத ஏதோ சக்திகள் நம்ம வாழ்க்கையில விளையாடுது ஸ்னேகா. அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டா எல்லாமே சரியா போயிடுமா அஜய்? அஜய், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஆனா சொல்லிக்க முடியாது. எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு அஜய். அது ஒருத்தர் மனசார விரும்புச்சு, ஆனா ஏமாந்து போச்சு. இதையும் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. வேற யாருக்கும் என்ன மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. ஸ்னேகா, 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 ஸ்னேகா நில்லு. ஸ்னேகா, நீ நாகராஜ் தங்கச்சின்னு தெரிஞ்சா எங்க நீ கிடைக்காம போயிடுவியோங்கிற பயம். மக்களை பயமுறுத்தி வாழ்றது அவரோட பழக்கம். அப்படிப்பட்டவர் அண்ணன் எப்படி சொல்ற? நான் எது செஞ்சிருந்தாலும் உனக்காக தான் செஞ்சேன், உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன். ஆனா விதி விளையாடிருச்சு. கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா தெரியாத ஏதோ சக்திகள் நம்ம வாழ்க்கையில விளையாடுது ஸ்னேகா. ஆமாம்மா, நாகராஜ் தான் ஒண்ணு. உனக்கு முன்னாடியே அவன் என் வயித்துல பிறந்தவன் தாம்மா. நான் உன் பொண்ணுதானா? என்னோட அப்பா யாருன்னு கேட்டேன். ஆனா உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சேன். ஏன்னா எனக்கு ஓ சந்தோஷம் தான் முக்கியம். உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் செஞ்ச துரோகம் உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா போக விடாம தடுத்துடுச்சு. அதனாலதான் அஜயோட உனக்கு கல்யாணம் ஆகாம போயிடுச்சு. அஜய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத, அது நடக்கவே நடக்காது. ஏன்னு தெரியுமா? நாகராஜோட தங்கச்சி நரசிம்மையாவோட மருமகளா ஆக மாட்டா. இப்பவாது இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்திக்கோ. கடவுளோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. கடவுள் அவங்களுக்கு துணையா இருக்காரு.
அந்த கடவுள் தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்தாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அஜய் ஐயா என்னோட புருஷன். இப்போ நான் அஜய் ஐயாக்கு மனைவி மட்டும் இல்ல, அவரோட குழந்தைக்கு தாய். டாக்டர் அம்மா சொன்னது ரொம்ப நல்ல செய்தி. கேட்டா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இதுல நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? டாக்டர் அம்மா சொன்னது ரொம்ப நல்ல செய்தி. கேட்டா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இதுல நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இனிமேல் அது உன் புத்திய மாத்திக்கோ. பார்வதி, என்னங்க? பார்வதி, இதோ வரங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பார்வதி, என்னங்க? யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என் தங்கச்சி என் வீட்டுக்கு வந்திருக்கா. வாமா. பாத்தியா பார்வதி, எல்லாம் போயிருச்சுன்னு நினைச்சேன். என்ன பெத்த தாய் கூட என்ன விட்டுட்டு போயிட்டா. ஆனா என் தங்கச்சி என்ன தேடிக்கிட்டு வந்திருக்கா. ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் வேண்டியவங்க கூட இல்லைன்னா அவன் பிச்சைக்காரன் தான். இவ்வளவு நாளும் நான் அப்படிதான் இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணன். அட, என்னம்மா இது? நீங்க என் அண்ணன்னு தெரியாம நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிருக்கேன். இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. இல்லம்மா, என்ன தப்பா நினைச்சேன்னு சொன்னியே, அதுல உன் தப்பே இல்லம்மா. நீ இந்த அண்ணனை புரிஞ்சுக்கிட்ட பாரு, அதுவே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இதுக்காக தான் நான் காளியம்மாவை வேண்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கருணை காட்டிட்டா. இங்க பாருமா, நம்ம அம்மாவை நான் நம்பினேன். ஆனா உனக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து அவதான் உன் தங்கச்சின்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்குன்னு நீயே சொல்லுமா. சரி, நடந்ததெல்லாம் விடுமா. நீ வந்ததுனால எல்லாத்தையும் மறந்துடுறேன். இப்ப சொல்லுமா, உனக்கு என்ன உதவி தேவையோ இந்த அண்ணனை கேளு. உனக்கு துணையா நான் இருக்கேன்.
என்னம்மா அப்படி யோசிக்கிற? எதுக்கு மௌனமா இருக்க? உனக்கு என் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? உனக்காக என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேம்மா. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. இனிமே எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தா அதை உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நேரம் வரும்போது நானே எல்லாத்தையும் சொல்றேன். பாத்தியா பார்வதி, அதுதான் என் தங்கச்சி. இன்னையில இருந்து என் தங்கச்சிக்கு எந்த குறையும் வரவே கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடு. என் தங்கச்சியை நல்லா பாத்துக்க. இங்க பாருமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. போமா பார்வதி, உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க, வாமா. காளியம்மா, இவ்வளவு நாள் கழிச்சு என் மேல கருணை காட்டி இருக்கிறியே.